மோடிக்கு எதிராக ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் நடு ரோட்ல மிகப்பெரிய போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. இது ஏதோ டெல்லியில மட்டும் நடக்கக்கூடிய போராட்டம் கிடையாது. இந்தியா முழுக்க அடுக்கடுக்காக கொத்து கொத்தாக எல்லா இடத்துலையும் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக, மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக கொடூரமான சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை வழக்கறிஞர்கள் துவங்கியிருக்காங்க. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான நீதித்துறை, அதாவது ஜுடிஷியரியே ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைக்கிற மாதிரியான சட்ட திருத்தங்களை கொண்டு வரதுக்கு மோடி அரசாங்கம் முனைப்பா இருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டம் என்ன, அது என்ன பாதிப்பை இந்தியாவில் எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகுது? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பார் கவுன்சில், உச்சநீதிமன்றத்துடைய கொலீஜியம், இது எல்லாமே தனித்தனியா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மோடி அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு 3 பேர்த்தை இதுக்குள்ள திணிச்சு ஒட்டுமொத்தமான நீதித்துறையவே தன் கட்டுப்பாடுக்கு கொண்டு வரதுக்காக இந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கார். இந்த சட்ட திருத்தத்தை இவர் செஞ்சா அது இந்தியாவில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏற்கனவே இந்தியாவினுடைய பார் கவுன்சில்ல அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக அட்டார்னி ஜெனரலும் சாலிசிட்டர் ஜெனரலும் இருக்கும் போது இந்த 3 பேர் யார்? எதுக்காக இவங்க உள்ள வரணும்? இவங்க உள்ள வந்தா என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த நீதித்துறையுமே கட்டுப்படுத்துற மாதிரி அட்வைசரி போர்டு, ரெகுலேட்டரி போர்டு 2 விஷயத்தை உருவாக்குறதுக்கு மோடி அரசாங்கம் திட்டம் போடுறாங்க. ஏற்கனவே இந்தியாவில் ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பார் கவுன்சில் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பார் கவுன்சில் இருக்கு. இது இல்லாம பார் அசோசியேஷன் வேற இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது மோடி அரசாங்கம் இந்த நீதித்துறை, இந்த நீதித்துறையினுடைய அனைத்து டிபார்ட்மெண்ட்களும், அனைத்து துறைகளும், அனைத்து அசோசியேஷனும், பார் கவுன்சிலும் எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்காக எதுக்காக ரெகுலேட்டரி போர்டை கொண்டு வர்றாங்க? இதனுடைய உள்நோக்கம் என்ன? இந்த ரெகுலேட்டரி போர்டும் அட்வைசரி போர்டும் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண எளிய ஏழை மக்களுக்கு இந்த நீதி அப்படிங்கிறது எப்படி மறுக்கப்படும்? அது மட்டும் இல்லாம நீதிக்காக நேர்மையா போராடிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஏற்கனவே இந்தியாவில் ஒருத்தங்க சட்டம் படிச்சு முடிச்சுட்டு அது என்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்க பார் கவுன்சில் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் வரணும். ஆனா அப்படி இருக்கும்போது மோடி அரசாங்கம் நாங்க திரும்பவும் ஒரு பரீட்சை வைப்போம் அப்படின்னு எதுக்காக புது சட்டத்தை கொண்டு வர்றாங்க? இவங்க எதுக்கு பரீட்சை வைக்க போறாங்க? வெறும் பார் எக்ஸாம்னு சொல்றாங்க. பார் கவுன்சிலா, பார் அசோசியேஷனா, இந்த எக்ஸாமினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் வெளியே சொல்லவே இல்லை. எப்படி எம்பிபிஎஸ்க்கு ஒரு நீட்டை கொண்டு வந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்க விடாம தடுக்கிறாங்களோ அதே மாதிரி பார் எக்ஸாமை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏழை எளிய மாணவர்கள், படிச்சு வரக்கூடிய மாணவர்கள், தமிழ்ல படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வேலை நடக்குதாங்கிற கேள்வியும் இதுல வருது. வணக்கம், இந்த மெட்ராஸ் ரிவ்யூ, நான் உங்கள் சத்யராஜ். மோடி அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை கொண்டு வரதுக்கான வரைவு முன் வச்சிருக்காங்க. அட்வொகேட் பில் 2025 இந்த மசோதா ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கான முன் வரைவை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த முன் வரைவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இவங்க கொண்டு வர நினைக்கக்கூடிய சட்டம் இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு மிக மோசமான ஆபத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்ச இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா டெல்லியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல உட்கார்ந்து, ரோட்ல நடந்து போய் ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு எழுச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்தியா முழுக்க இன்னும் சில நாட்களில் பரவ போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஏன்னா இந்த அட்வொகேட் பில்லை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல அட்வொகேட்ஸை ஒரு நெருக்கடி நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய நீதித்துறையே ஒரு சர்வாதிகாரத்தின் கீழே கட்டுப்பட்டு ஒரு அரசாங்கத்துக்கு மண்டியிடுற மாதிரியான நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. இவங்க இந்த புது சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வராங்க இல்லையா? அந்த மாற்றத்துல முதல் மாற்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லீகல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனை உள்ள ஆட் பண்றாங்க. செக்ஷன் 2ல வந்து ஆல்டரேஷன் பண்றாங்க. அதாவது ஏற்கனவே வந்து சட்டம் படிச்சு முடிச்சுட்டு பார் கவுன்சில் என்ரோல் பண்ணிட்டு வழக்கறிஞர்களா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை மட்டும்தான் பாத்தீங்கன்னா லீகல் பிராக்டிஷனர் சொன்னாங்க. இந்த லீகல் பிராக்டிஷனர் அப்படிங்கிற வார்த்தையை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. யாரெல்லாம் லீகல் பிராக்டிஷனரா வரலாம் அப்படின்னா கார்ப்பரேட் லாயர்ஸ், in-house counsel, legal work in the private and public sector, statutory bodies, foreign law firms. அதாவது இந்தியாவில் லா படிச்சு முடிச்சுட்டு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள்ல போய் அங்க லா அசிஸ்டண்டா, லா மேனேஜரா வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு மிகப்பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நீங்க வந்து புது லீகல் பிராக்டிஷனருக்குள்ள வரலாம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தானது. வக்கீல் தொழில் தன்னுடைய பேஷனான விஷயம். நான் வாழ்ந்தா ஒரு வக்கீலா வாழ்வேன், ஒரு ஜட்ஜா வாழணும், சட்டத்தை மதிக்கக்கூடிய, சட்டத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நீதிபதியா வரணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடிய நேர்மையான ஆட்கள், நீதிமன்றமும் நீதியும் தான் அந்த வாழ்க்கையும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இவர்களை ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்காக ஏற்கனவே கார்பரேட்டுக்கு வேலை போன, கார்பரேட்டுக்கு போய் அட்வைசரா சேர்ந்து பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களே வந்து கோர்ட்லையும் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அவங்க தான் ஏற்கனவே நீதிமன்றத்திலிருந்து வெளியே போய்
தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் சட்டம் படித்து முடிச்சுட்டு நீதியை நேசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களும் வயதானவர்களும் இந்த நீதிமன்றத்தை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஒட்டுமொத்தமாக மறுக்கிற மாதிரி, அவங்களுடைய வாழ்க்கையில மண்ணள்ளி போடுற மாதிரி லீகல் பிராக்டிஷனர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எவன் வேணும்னாலும் உள்ள வந்து லீகல் பிராக்டிஷனர் வரலாம் அப்படிங்கிற முறை உருவாக்குறாங்க. இந்த முறை மிகப்பெரிய ஆபத்தானது. இது நீதித்துறைக்கு நேரடியாகவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கோர்ட்லயே இருந்தாலும் 5 ரூபா சம்பாதிக்க முடியலனாலும் தோல்ல கருப்பு கோட்டு போட்டு கௌரவமா வரக்கூடிய வழக்கறிஞர்களை ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்கான வேலை தான் இது. ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு பென்ஸ்லையும் பிஎம்டபிள்யூ போயிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த லீகல் அட்வைசர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சாதகமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க திரும்ப மோடி அரசாங்கம் இந்த நீதித்துறையை கூட ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க. நீதிமன்றமே கார்ப்பரேட் கம்பெனியா மாறப்போகுது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு. இது மட்டும் இல்லாம ரெண்டாவது முக்கியமான சட்ட திருத்தத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 33 அப்படிங்கிற விஷயத்தை வந்து புதுசா உள்ள சேர்த்துறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேண்டேட்டரி பார் அசோசியேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பார் அசோசியேஷன்ல இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த பார் அசோசியேஷன்ல போய் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பார் அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரிலாம் கிடையாது. அவர் ஏற்கனவே பார் கவுன்சில் மெம்பரா இருப்பார், ஆல் இந்தியா பார் கவுன்சில் மெம்பரா இருப்பார், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ்நாடு பார் கவுன்சில் மெம்பரா இருப்பாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கவங்க பாண்டிச்சேரி பார் கவுன்சில் மெம்பரா இருப்பாங்க, டெல்லியில் இருக்கிறவங்க டெல்லி பார் கவுன்சில் மெம்பர்ஸா இருப்பாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கவங்க அந்த பார் கவுன்சில் மெம்பரா இருப்பாங்க. அப்போ பார் கவுன்சில் மெம்பராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் சேலம் இருக்குன்னு வச்சுங்களேன், சேலத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒன்றா இருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து வக்கீல்களை வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த பார் அசோசியேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார் அசோசியேஷன் சேர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாமே இருக்கும். லாயர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அசோசியேஷன் தான் வந்து நிற்கும். நீதிமன்றத்துக்கு பிரச்சனைனாலும் அந்த பார் அசோசியேஷன் தான் வந்து நிற்கும். ஆனால் இன்னைக்கு அந்த பார் அசோசியேஷனுடைய ஓட்டிங் ரைட்ஸை கட்டுப்படுத்துறாங்க. ஒருத்தர் வந்து சேலத்துலேயும் இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், எங்க வேணாலும் வந்து பார் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஓட்டு அப்படிங்கக்கூடிய ஏதாவது ஒண்ணுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார் அசோசியேஷனுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர்றாங்க. இதுல நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அவர் எந்த அசோசியேஷன்ல வேணாலும் இருந்துட்டு போறாரு, அவர் மெம்பர்ஷிப் கட்டுறாரு, சப்ஸ்கிரைப் பண்றாரு, அவர் அந்த அசோசியேஷனுடைய மெம்பரா இருக்காரு, அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, அவங்க ஒர்க் பண்றாங்க, அங்கிருந்து கேஸ் கட்டுகள் வருது, வாதாடுறாங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இதுக்குள்ள நீங்க போறீங்க? பார் அசோசியேஷனுக்குள்ள போற வேண்டிய தேவை எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது, பாஜக கவர்மெண்ட்டுக்கு வருது, மோடி கவர்மெண்ட்டுக்கு வருது? இது முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்களை ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வேலை. நீங்க இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா லா படிச்சு முடிச்சுட்டு என்ரோல் பண்ணிட்டு போய் ரியல் எஸ்டேட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பான், ஊர்ல போய் ஏதாவது அரிசி மண்டி வச்சுக்கிட்டு இருப்பான், ரைஸ் மில் வச்சிருப்பான், பணத்தை நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பான், 10 பஸ்ஸை விட்டு சம்பாரிச்சுட்டு இருப்பான். இது மட்டும் இல்லாம அரசியல்வாதியா போய் உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது கட்சியில உட்கார்ந்துட்டு அங்க சம்பாரிச்சுட்டு இருப்பான். அவன் எல்லாம் பார் அசோசியேஷன்ல வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே பல அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு புதுசா ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரதுக்கு, அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ்ல கை வைக்கிறதுக்கு எதுக்காக நீங்க வேலை பார்க்குறீங்கிற கேள்வி நமக்கு வருது. அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் பாஜக அரசாங்கம் செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இது மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயம், செக்ஷன் 35A சில விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது வழக்கறிஞர்கள் போராடக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சும்மா பேருக்காக ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணலாம், அதுக்கு மேல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கோர்ட்டோட வேலைகள் பாதிக்கப்படுது, கேஸ் எல்லாம் வேகமா முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பச்சை பொய் இது! இந்தியாவில் இன்னும் முடிக்கப்படாத கேஸ் லட்சக்கணக்கான கேஸுகள் இருக்கு, கோடிக்கணக்கான கேஸுகள் இருக்கு. இந்தியாவில் லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்கு, இவ்வளவு கேஸ் இருக்கு, ஏன் முடிக்கப்படல? கோர்ட் இன்னும் விரிவாக்கப்படல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முனிசிபல் கோர்ட் எடுத்துட்டா கூட, முனிசிபல் கோர்ட்டுடைய அடிஷனல் கோர்ட் வந்து எக்கச்சக்கமா தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு, நிறைய ஜட்ஜஸ் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? இந்தியா முழுக்க நீதிமன்றங்கள் எப்படி அதிகப்படுத்தலாம், நீதிமன்றங்கள் எப்படி விரிவாக்கம் பண்ணலாம், கேஸுகள் எப்படி வேகமா முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை செஞ்சா தான் கேஸ்கள்லாம் முடியும். ஏதோ வழக்கறிஞர்கள் ஒன்னா சேர்ந்து தங்களுடைய உரிமைக்காக போராடுறது நீதிமன்றத்தை முடக்குது, நீதி வேகமா கிடைக்க மாட்டேங்குது, கோர்ட் வேலையை வந்து தடைபடுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை நீங்க பரப்புறீங்க. அந்த பொய்யின் அடிப்படையில் தான் நீங்க புது செக்ஷன் 35A கொண்டு வரதுக்கான முயற்சியும் பண்றீங்க. இதுல நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, 2002 சேலத்துல ஒரு முக்கியமான வழக்கு நடக்குது, சேலம் பார் அசோசியேஷன் கேஸ் அப்படிம்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவில் ப்ரொசீஜரிங் ஆக்ட்ல புதுசா நிறைய விஷயத்தை கொண்டு வர்றாங்க. யாரு? மத்திய அரசாங்கம் கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு தெளிவான விளக்க வேணும் ஒரு போராட்டம் நடக்குது. யார் நடத்துறாங்க? சேலம் பார் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள் நடத்துறாங்க. அதனோட மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அப்போ
நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க புதுசா சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப பிஆர்எஸ் சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க, திடீர்னு ஐபிசி எல்லாம் மாத்திட்டீங்க. அதுல பல குழப்பங்கள் இருக்கு. அதை எதிர்த்து வழக்கறிஞர்கள் போராடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதை நீங்க தடுக்கிறதுக்காகவே நீங்க இந்த 35A கொண்டு வந்து அதையும் மீறி போராடக்கூடியவங்க மேல தண்டனை வயலேஷன் சொல்லி மிகப்பெரிய தண்டனையை கொண்டு வந்து அவங்களை வந்து நீதித்துறையிலே இருக்க விடாம வேலையை நீங்க பண்றீங்க. ஒரு அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை கொண்டு வருது, அந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கறிஞர்கள் போராடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது அவங்க துறை சார்ந்த முக்கியமான விஷயம். அதை போராடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு எங்க இருந்து வருது? அதை தடுக்கிறதுக்கான சட்டத்தை போடக்கூடிய நோக்கம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய நீதித்துறை அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல ஆரம்பிச்சு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும் எங்கேயுமே ஜனநாயகம் இருக்கக்கூடாது, எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதை மீறி வக்கீல்களோ ஜட்ஜுகளோ நீதிபதிகளோ ஏதாவது பேசினாலே அவங்க மேல வயலேஷன் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தல் வேலையை செய்யறதுக்காக இது மாதிரியான சட்டங்கள் நீங்க கொண்டு வரீங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் மோசமான சில விஷயத்தை வந்து இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புது சட்டத்தில் கொண்டு வரதுக்கான டிராஃப்ட்ல இருக்கு. ஃபாரின் லா ஃபார்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்ட நிறுவனங்கள் அவங்க இங்க வந்து அலுவலகத்தை உருவாக்கிக்கலாம், இந்தியாவில் வந்து இந்திய கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் படிச்சு முடிச்சுட்டு சட்டம் படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கிறவங்கள ஒட்டுமொத்தமா தொடச்செல்லியதுக்கான வேலை. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் லா ஃபார்ம் வருவான், 5000க்கும் 10,000க்கும் 5,000க்கும் இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை விலை பேசி வாங்கிக்குவான். அவங்கள வச்சு அவங்களுக்கு டார்கெட் கொடுத்து எப்படி ஐடி கம்பெனி மாதிரி நிறைய வழக்குகளை முடிப்பான். அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நியாயமா ஒரு வழக்கறிஞருக்கு கிடைக்க வேண்டிய பணமும் தொகையும் உரிமையும் கிடைக்காம தடுக்கிறதுக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் வேலை செய்யும். அடிமை மாதிரி வழக்கறிஞர்களை ட்ரீட் பண்றதுக்காகவே இந்த சட்டத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. எப்படி வெளிநாட்டில இருந்து ஐடி கம்பெனிகளை கொண்டு வந்து குவிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாத்தையும் சீப் லேபர்ஸா புழிஞ்சு எடுத்து வேலை பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி இந்திய வழக்கறிஞர்களை காலி பண்றதுக்காகவே, அவங்களை அடிமையா மாத்துறதுக்காகவே, அவங்கள ஒரு கார்ப்பரேட் கைக்கூலிகளாக மாத்துறதுக்காகவே இதை நீங்க கொண்டு வர்றீங்க. இதை எல்லாத்த விட ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் பங்க வர்ற மாதிரி ஒரு வேலை நீங்க பாக்குறீங்க. அது என்ன அப்படின்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாக்குள்ள மத்திய அரசாங்கம் 3 மெம்பர்ஸை ஆட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்கிறேன். ஏற்கனவே இந்தியாவினுடைய பார் கவுன்சில்ல அரசாங்கத்தினுடைய அட்டார்னி ஜெனரலும் சொலிசிட்டர் ஜெனரலும் மெம்பராக தான் இருக்காங்க. இது இல்லாம எதுக்காக நீங்க 3 பேர் துள்ள திணிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான நீதித்துறையின் அமைப்பா இருக்கக்கூடிய கொலிஜியத்தை காலி பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க. வழக்கறிஞராக வர்றவங்களுக்கும் ஜட்ஜா வர்றவங்களுக்கும் புதுசா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரீட்சையை கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க. அதெல்லாமே இப்ப தடைபட்டிருக்கு. அப்போ பின்வாசல் வழியா பைபாஸ் ரூட்ல திரும்பியும் இந்தியாவினுடைய நீதித்துறைக்குள்ளேயும் பார் கவுன்சிலுக்குள்ளேயும் அதனுடைய சுதந்திரத்துக்குள்ளேயும் தலையிடுற மாதிரி நீங்க 3 பேர்த்து உள்ள கொண்டு வரணும் வைக்கிறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன? நீதித்துறை ஜுடிஷியரி அப்படிங்கிறது தனியா இருக்கும், ஒரு இண்டிபெண்டா இருக்கும். லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றம் தனியா செயல்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கட்டுமே. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீதித்துறைக்குள்ள பார்லிமெண்ட்ல இருந்து கொண்டு வந்து ஒரு இன்சர்ட் பண்றீங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா இருக்கலாம், அல்லது மினிஸ்டரா இருக்கலாம், கேபினெட் மினிஸ்டரா இருக்கலாம். இவங்க எப்படி நீதித்துறைக்குள்ள உள்ள வர முடியும்? இல்ல உங்களுக்கு சார்ந்த ஆட்கள் நீங்க ஒரு 3 பேர்த்த வந்து லா மினிஸ்ட்ரியில இருந்து தேர்வு செஞ்சு அவங்களை கொண்டு நீங்க உள்ள வைக்க முயற்சி பண்றீங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில இந்தியன் ஜுடிஷியரி கடந்த 75 ஆண்டுகளாக சுதந்திரமாக செயல்பட்டதை தடுப்பதற்காக ஜுடிஷியரியை அரசாங்கத்தின் காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக இந்த 3 பேர்த்த நீங்க கொண்டு வரீங்களோங்கிற சந்தேகம் நமக்கு வருது. பல்வேறு காலகட்டங்களில் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு கட்சியை சார்ந்து செயல்படும். அந்த கட்சி அதனுடைய கொள்கை சார்ந்து மக்களுக்கு விரோதமா நடக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. வரலாறு அதான் ப்ரூவ் பண்ணிருக்கு. அந்த நேரத்தில் இந்திய மக்களையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுறது யாரு? இந்த நீதித்துறை தான் அது காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நீதித்துறையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அரசாங்கம் நினைக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மாற்றுறதுக்கான முயற்சி தான் இது. இது மட்டும் இல்லாம அட்வைசரி அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸை நாங்கள் உருவாக்கும் அப்படின்னு நீங்க வேற எதுல சொல்லியிருக்கீங்க. எதுக்காக உருவாக்குறீங்க? ஏற்கனவே பார் கவுன்சில் இருக்கு, கொலீஜியம் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார் கவுன்சில் இருக்கு, பார் அசோசியேஷன் இருக்கு. இவ்வளவு அமைப்புகள் இருக்கும்போது நீங்க யார் இதை ரெகுலேட் பண்றதுக்கு? நீங்க யார் அட்வைசரி போர்டு உருவாக்குறதுக்கு? அப்போ பார் அசோசியேஷனுக்குள்ள நீங்க வந்து உட்கார்ந்து சட்டக்கல்வினா என்னன்னு நீங்க ஒரு புதுசா கொண்டு வருவீங்க. அப்புறம் நாளைக்கு நீங்க மனு தர்மத்தா சட்டம் பீங்க, பாரம்பரியமா இதைத்தான் ஃபாலோ பண்ண அப்படிங்க, இதை எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறீங்க, இதைத்தான் அட்வைசரி கவுன்சில் சொல்லுது அப்படிங்கிறீங்க. அப்ப ஜாதி அமைப்பு முறையை திரும்பவும் நீங்க இறுக்கமா கட்டி அமைக்கிறதுக்காகவே இந்த அட்வைசரி ரெகுலேட்டரி போர்டை உருவாக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஏன்னா இப்ப இந்தியாவினுடைய பாடத்திட்டத்தை எடுத்துங்க. பாஜக வந்ததுக்கு பிறகு, மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சவார்கரை பத்தி எல்லாம் பாடத்துல இருக்கு, காந்தியை பத்தி பாடத்துல இருந்து தூக்குறாங்க, நேரு பத்தி தூக்குறாங்க, பிளானிங் கமிஷனை பத்தி தூக்குறாங்க, எலெக்ஷனை பத்தி தூக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவினுடைய அடிப்படை தன்மையா இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் குறித்தெல்லாம் பாடப்புத்தகத்துல நீக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க இந்த அட்வைசரி போர்டை உருவாக்குறதும் இது மாதிரி சட்ட கல்விக்குள்ள முக்கியமான சுதந்திரமான விஷயங்களை நீக்கிட்டு முழுக்க முழுக்க பாரம்பரியமா இருக்கக்கூடிய மனுஸ்மிருதி மாதிரி, ஜாதி அமைப்பு மாதிரி, ஜாதிய சட்டத்திட்டங்கள் மாதிரியான விஷயங்கள் உள்ள சொருவ போறீங்களா அப்படிங்கிற சந்தேகம் இயல்பான மனிதன் எல்லாத்துக்குமே வரும், லாயர்ஸுக்கும் வரும்.
இது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதிய ட்விஸ்ட் நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு பார் எக்ஸாம் வைக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே பார் எக்ஸாம் இருக்குது, பேன் இண்டியா முழுக்க ஒரு பார் கவுன்சிலுக்கான எக்ஸாம் இருக்குது, அதை பாஸ் பண்ணி தான் என்ரோல்மெண்ட் ஆகி எல்லாரும் வர்றாங்க. நீங்கள் என்ன பார் எக்ஸாம் வைக்க போகிறீங்க? எதுக்காக இந்த பார் எக்ஸாம் வைக்க போகிறீங்க? இல்லை பார் அசோசியேஷன் எக்ஸாம் வைக்க போகிறீங்களா? அப்போ எது இந்த எக்ஸாமினூடாக இங்கே ஏற்கனவே படித்து எலைட்டாக நீதித்துறைகளில் டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியை கொண்டு வந்து திரும்பவும் இந்த பரீட்சையினூடாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. நீங்கள் பார் எக்ஸாம் அப்படிங்கிறது குறித்து என்ன தெளிவான விளக்கம் இந்த சட்டத்தில் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? எதுவுமே கொடுக்கல. அப்போ ஒட்டுமொத்தமாக புது சட்டத்துக்கான வரைவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நீதித்துறையவே ஒட்டுமொத்தமாக சீரழிக்கிற வேலையா இருக்கு. இது மாதிரியான மோசமான சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இந்தியா முழுக்க போராடிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தணும். இந்த வரைவு அப்படிங்கிறது சட்டமாகவே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிக்க வேண்டும்.